இந்த வீடியோல பாருங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த கம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டெஸ்டர வச்சு செக் பண்றேன். அந்த டெஸ்டருடைய வெளிச்சத்திலே உங்களுக்கு தெரியும். ஏன் அப்டின்னா, யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எர்த் லீக்கேஜ் ஏதா இருந்தா கூட டெஸ்டர் எரியும். ஆனா அந்த டெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எரியிற உங்களுக்கு ரிசல்ட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 220 வோல்ட் கிட்டத்தட்ட ஒரு லைட் எரியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசி வோல்டேஜ் எவ்வளோ தேவைப்படுதோ, அரௌண்ட் 220 டூ 240 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து அப்படியே லீக் இருக்குது. அத நான் அப்படி கண் முன்னாடி காமிச்சிருப்பேன். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தவறி கீழ விழுந்தாரு. ஆனா என்ன இதுல ஒரு விஷயம் சொல்ல போனீங்கன்னா, அவரு கம்பத்த புடிச்சதுனால விழல. அந்த கம்பத்த பிடிச்சதுனால விழவே கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா, கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ட் கிரவுண்ட்ல இருக்கு. ஒருவேள அதுல இன்டெக்ட் ஆனாலும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் சர்க்யூட் ஆகி அங்க ஃபியூஸ் போயிரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பத்துல படல. அந்த கம்பத்துல இருந்த வயர் லீக்கேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கை படுறப்ப தான் எதார்த்தமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்டெக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தவறி விழ பார்த்தாப்படி. அன்பார்ச்சுனேட் அந்த டைம்ல அந்த இடத்துல எந்த வண்டியும் வரல. ஸோ அது மாரி நான் ஆப்போசிட்ல பார்த்துக்கிட்டு இருந்ததுனால, சரி ஜஸ்ட் டெஸ்டர் வச்சு நான் செக் பண்ணேன். அந்த வீடியோவ தான் நான் இதுல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, டிஎன்இபி வெப்சைட்ல போயிட்டு கம்ப்ளைண்ட்ங்கிற செக்ஷன்ஸ்ல நான் வந்து அந்த போல செலக்ட் பண்ணேன். அந்த போல செலக்ட் பண்ண உடனே அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டிட்யூட், லாங்கிட்யூட் நம்மளோட ஜிபிஎஸ் லொகேஷன் அலோவ் பண்ண சொல்லுச்சு. நான் அலோவ் பண்ணேன். அந்த கம்ப்ளைண்ட் ஃபோட்டோ கேட்டுச்சு. அந்த கம்பத்தோட ஃபோட்டோவ நான் அட்டாச் பண்ணேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே அதுல போடலங்க. வயர் லீக்கேஜ் இல்லாட்டா வயர் வந்து பார்த்தீங்கன்னா, அன்சேஃபா இருக்குங்கிறத தான் டிக்ளேர் பண்ணி ஜஸ்ட் நான் சப்மிட் பண்ணேன். சப்மிட் பண்ண உடனே ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் வந்துருச்சு. சரி பண்ண வீடியோ நான் இதுல காமிக்கிறேன் பாருங்க. மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. சம்பந்தப்பட்ட துறைக்கும், கவர்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பொதுமக்கள் சார்பா. ஆனா என்ன அதுல ஒரு விஷயம் கவனிச்சேன் அப்டின்னா, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, மறுநாள் போட்டதுல, அந்த மறுநாள் போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து, என்னுடைய வீடியோவே அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 மில்லியன் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டு போய் வைரல் ஆச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 1,00,000 பேருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைரல் ஆகி போயிட்டே இருக்கு. அதுல ரொம்ப பேர் கமெண்ட்ஸ் பண்ண விஷயம் என்னன்னு சொல்ல போனீங்கன்னா, ரொம்ப பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அடிச்சிருக்கு, எர்த் அடிச்சிருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு அடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸ் பண்ணதை கவனிக்கும்போது தான் என்னுடைய பார்வை ஜஸ்ட் வண்டியில போகும்போது அந்த கம்பத்துல இருக்கிற ஒவ்வொரு கனெக்டர் மேலையும் திரும்பிச்சு. அப்படி திரும்பும் போது தான் நானே ஒரு விஷயம் ஷாக் ஆனேன். என்ன அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, அதே பல்லட ரோட்ல ஒரு 100 கம்பம் இருக்குன்னா, அந்த 100 கம்பத்துக்கும் அந்த 100 கம்பத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 80% கம்பம், ஏன் 90% கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்சேஃபான நிலையில தான் இருக்கு. எல்லா கம்பத்திலயும் அந்த வயர பார்க்க முடிஞ்சது. அந்த வயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா இன்சுலேட் பண்ணல. ஒருவேளை அத ப்ராப்பரா இன்சுலேட் பண்ணி அத வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வச்சு அத சீல் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை சரி ஆயிருக்கும் எல்லா இடத்துலயும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பத்த காமிக்கிறேன் பாருங்க. இந்த கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீல் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பத்த ஃபிக்ஸ் பண்ணும்போது உள்ள வயர் போகுது மேல லைட்டுக்கு அப்படின்னா, அந்த லைட்டோட வயருக்கு அதுல ட்ரிப்பரோ இல்ல சம்திங் ஏதோ ஒரு கனெக்டரோ ஜாயிண்டோ இருக்குன்னா, அது உள்ள வச்சு தான் சீல் பண்ணுவாங்க ஒரு ஸ்க்ரூ பண்ணி. ஆனா, இதுல நான் பார்த்த 90% கம்பத்துல எதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த சீல் இல்ல அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லவே இல்ல. இந்த கேப் எங்க போச்சுன்னு எனக்குமே தெரியல. எனக்கே ஷாக் சொல்லப்போனா. அப்ப நான் அத வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுநாள் அத ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த வீடியோ போட்டு அதுவுமே வைரல் ஆகுது. அப்ப நான் இதுல என்ன கவனத்துல கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, கம்பம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணுது. அத மெயின்டனன்ஸ்க்கு விட்டுருப்பாங்க. இல்லாட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அது சம்பந்தப்பட்ட துறை அத பார்ப்பாங்க. அப்ப நான் அது மேல இருக்கிற சீல் எங்க அப்படிங்கிறது எனக்கு இதுல தெரியல. இதுல உள்ள ஒவ்வொரு கம்பத்துக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்ப்ளைண்டா ரேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரேஸ் பண்ண முடியும். முடியாதுன்னு சொல்லாது. ஆனா நான் பார்க்கிறேன் 90% கம்பமும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல பிரச்சனை அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, அது தவறுதலா ஏற்பட்ட பிரச்சனை இல்ல. வேணும்னே விட்ட பிரச்சனை அப்படிங்கிறத தான் நான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கலா நான் பார்க்கும்போது தெரியுது. ஏன் அப்படின்னா, ஒரு டேப் இல்ல. அந்த வயர ப்ராப்பரா உள்ள வச்சு அந்த கேப் போடல. அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, அந்த துறையில இருக்கிறவங்க ரொம்ப அசாதாரணமா விட்டதுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. ரொம்ப பேர் அதுல கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஏன் அத நீங்க கிராஸ் பண்ணணும்? கிராஸ் பண்ணாம நீங்க சுத்தி போக வேண்டியதுதானே! அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் அதுல கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நான் அப்ரிஷியேட் பண்றேன். நானுமே அதத்தான் நான் விரும்புறேன். பட் ஆனா என்னன்னா, பொதுமக்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமா கிராஸ் பண்றாங்களோ, அந்த இடத்துல சில இடத்துல எனக்கு கவனிக்க முடிஞ்சது. அந்த டிவைடர வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த ஹைட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி, அதுல வந்து கிராஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட் கிராசிங் போட்டிருக்காங்க. ஆனா, அந்த ரோட்ல பர்ட்டிகுலரா எங்கேயுமே ரோட் கிராசிங் இல்ல. ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸ்ல போட்டிருந்ததுல, சில பேர் வந்து இந்த டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அவரு என்ன குறிப்பிட வர்றாருன்னா, கரண்ட் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடல. இந்த டெலிஃபோன், இன்டர்நெட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க. நீங்க போற எல்லா கம்பத்திலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க கைக்கு எட்டுற மாதிரி சுத்தி சுத்தி வச்சிருப்பாங்க. அந்த சுத்துன அந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம வண்டியில போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ஹேண்ட் பார்ல தட்டுற மாதிரி இருக்கும். கம்பம்ங்கிறது ஈவிக்கு மட்டும் தானே.
ஆனா ஏன் வந்து பாத்தீங்கன்னா அதுல டெலிபோன் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகமா சுத்தப்பட்டிருக்கு. இதை ஏன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட துறையோ இல்ல அந்த அதிகாரிகளோ வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து தட்டி கேட்கல. அவங்களுக்கு சௌரியமா இருக்குன்னு சொல்லி சொல்லி ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கை கெட்டுற தூரத்துல சுத்தி வச்சிடுறாங்க. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா அதனால இழப்பு யாருக்கு? நம்மளுக்கு தான். என்னுடைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல்ல 2 மில்லியன் வியூ போச்சுங்க. சோ அதே மாதிரி அதே வீடியோவை எடுத்து நியூஸ் 7 சேனல்ல போட்டாங்க. அதுலயும் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பக்கத்துல இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆனா அது நல்ல விஷயத்த பகிர்றப்போ அதை நான் வந்து பாத்தீங்கன்னா நான் தாராளமா அப்ரிஷியேட் பண்றேன். என்னுடைய வீடியோ இந்த அளவுக்கு வருது எனக்குமே சந்தோஷம் தான். பட் நான் என்னன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அந்த வைரல் ஆகிற வீடியோவை தப்பான கண்ணோட்டத்துல அதை சித்தரிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கதை கட்டி வந்து பாத்தீங்கன்னா வீடியோவை போடுறாங்க. அங்க அவர் கீழே விழுந்து எந்திரிச்சு வந்துட்டாப்டி. அவருக்கு அடியும் படல ஒண்ணும் இல்ல. ஆனா அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸ்க்ரூ டிரைவர் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரீஷியன் செக் பண்ணாரு. என்னென்ன உருட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா உருட்டுறாங்கன்னு பாருங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா யூடியூப்ல இல்ல ஒரு இன்ஸ்டால ஒரு வீடியோ வைரல் ஆகுது அப்படின்னா அதனுடைய நம்பகத்தன்மையை ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும். அதே வீடியோ வேற யாராவது போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னாலே ஓரளவு அதை கவனிக்க முடியும். சோ இந்த வீடியோல ஒட்டுமொத்தத்துல நான் 2 விஷயத்த சொல்ல வரேன். கம்பவுண்ட்ங்கிறது அது கரண்ட் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். சோ வந்து பாத்தீங்கன்னா வந்து சம்பந்தப்பட்டவங்க யாராவது இதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை சரி பண்றதுக்குரிய வழிகள் என்னவோ அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கையில எடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 2வது விஷயம் வைரல் ஆகிற வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா வைரல் பண்றேன் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தப்பா சித்தரிக்காதீங்க. தேங்க்யூ.